இன்னைக்கு நம்ம மதுரை ஸ்டைல்ல குடல் புண்ணை ஆற்றக்கூடிய அதிக மருத்துவ குணம் நிறைந்த ஆட்டுக்குடல் குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். 1 கிலோ அளவுல குடல் எடுத்திருக்கேன். சுடு தண்ணியில 2 தடவை அலசிட்டு நார்மல் வாட்டர்ல 2 தடவை அலசி சுத்தம் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம குடல் குழம்பு வைக்கிறதுக்கு மசாலா பொருட்கள்லாம் வறுத்துக்கலாம். அதுக்கு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் அளவில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் ஹீட் ஆனதும் 1 டீஸ்பூன் அளவில் மிளகு சேர்த்துக்கலாம். அடுத்ததா 1 டீஸ்பூன் அளவில் சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவில் சீரகம் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவு கசகசா சேர்த்துக்கலாம். துண்டளவு பட்டை, அன்னாச்சி பூ 1, 4 கிராம்பு சேர்த்துக்கலாம். எண்ணெயில பொரிஞ்சதும் 1 கப் அளவு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன். அடுத்ததா 1 கொத்தளவு கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எண்ணெயில வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதங்கினதும் அடுத்ததா நம்ம இது கூட 1 கப் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்ததும் 1 நிமிஷம் வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுக்கலாம். நம்ம வதக்கின பொருட்கள்லாம் ரூம் டெம்பரேச்சர் வந்ததும் நம்ம மிக்ஸி ஜார்ல மாத்திட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சு வச்சுக்கோங்க. குக்கர் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவில் சோம்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததா 1 பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். அடுத்ததா 1 மீடியம் சைஸ் இருக்கக்கூடிய 1 பெரிய வெங்காயம் நீட்டமாக கட் பண்ணி வச்சு சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கணும். தக்காளி பழம் 3 மீடியம் சைஸில் இருக்கிறதா பார்த்து எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நம்ம வதக்கும் போது சீக்கிரமாக தக்காளி வெந்து வந்துடும். தக்காளி நல்லா மசியாக வெந்துருச்சு. இந்த மாதிரி வெந்ததும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் அடுத்ததாக மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அடுத்ததா 4 டேபிள் ஸ்பூன் அளவில் குழம்பு மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இது நான் வீட்டிலேயே ரெடி பண்ண மசாலா தூள் தான். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டதும் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஞ்சமா 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததா 1 கிளாஸ் அளவில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததும் நல்லா கலந்து விட்டுட்டு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா கொதி வரட்டும். குழம்பு நல்லா இந்த அளவுக்கு கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் சுத்தம் பண்ணி வச்சிருக்க குடலை சேர்த்துக்கணும். நம்ம சேர்த்திருந்த மசாலாவோட பச்சை வாசம்லாம் போறதுக்கு இந்த மாதிரி குழம்பு கொதி வந்ததுக்கு அப்புறமா குடல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி எந்த அளவுக்கு பத்துதுன்றதை செக் பண்ணதுக்கு அப்புறமா தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருந்த பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். மேலாப்புல கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள் தூவிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம மூடி போட்டு குக்கர் விசில் வச்சுக்கலாம். குடல் வேகிறதுக்கு நல்ல டைம் எடுத்துக்கிறோம். 6ல இருந்து 7 விசில் கூட அளவு வச்சு வேக வச்சுக்கோங்க. நம்ம வாங்கியிருக்க குடலோட தன்மையை பொறுத்து டைமிங் டிஃபர் ஆகும். மினிமம் வந்துட்டு 5 to 6 விசில் வச்சுக்கோங்க. குக்கரோட கேஸ் ரிலீஸ் ஆனதும் நம்ம குக்கர் மூடி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸ்டவ்லேயே அப்படியே வச்சு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா இந்த மாதிரி கொதிக்க வச்சுக்கோங்க. மூடி போட வேணாம். மூடி இல்லாம இந்த மாதிரி ஓப்பன்ல கொதிக்க வச்சுக்கோங்க. அப்பதான் நல்லா பச்சை வாசம் போகும். நல்லா பஞ்சு மாதிரி குடல் சூப்பரா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல உப்பு செக் பண்ணிக்கோங்க. குழம்பு நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதி வந்ததும் சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவில் புளியை கரைச்சி வச்சு அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம். குடல் குழம்பு, தலைக்கறி குழம்பு இதுலலாம் லாஸ்ட்டாக மதுரை பக்கம் இந்த மாதிரி புளி கரைச்சல் சேர்த்துக்கிடுவோம். புளி தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா 5 நிமிஷம் ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்ல குழம்பு பாயில் பண்ணிக்கோங்க. புளி தண்ணி சேர்க்கறனால குழம்போட டேஸ்ட் இன்னமும் நல்லா தூக்கலா எடுத்து கொடுக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணது இல்லைன்னா கண்டிப்பா ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரான குடல் குழம்பு ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மெத்தட்ல. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.